கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. எங்கள் அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த 1ஆம் தேதி இந்த 4ஆம் மாதத்திலே தேவன் நம்மளை அவருடைய பெரிய கிருபையினாலே நம்மளை தேவன் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த மாதத்திலே நம்ம எவ்வளோ நெருக்கங்களை சந்தித்தோம், எவ்வளோ நீங்கள் பிரச்சனையை சந்தித்தீர்கள். ஆனாலும் எல்லாவற்றையும் தேவன் விடுவித்து இம்மட்டுமே அந்த புதிய மாதத்தை தேவன் காண செய்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை மாத்திரமே. ஹல்லேலூயா. நாம் அவருடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்வது மிகவும் கடினமான காரியம். அதான் வேதத்தில் வாசிக்கிறோம், அருமையா கர்த்தருடைய கிருபை காலைதோறும் புதிதாக்குன்னு சொல்லி. ஆகவே நாட்களிலே தேவன் ஒவ்வொரு நாளும் கிருபையினாலே நம்மளை முடிசூட்டி நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நம்ம கிருபை, தேவ கிருபை நம்மளை தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த தேவ கிருபை தான் இந்த புதிய மாதத்தில் நம்மளை காண செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ கிருபைக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்கள், நீங்க துதிங்கள், கர்த்தர் நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த நாளில் கூட ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். இந்த மாதம் தேவன் அவருடைய வேதத்திலிருந்து வசனத்தை கொடுத்து நம்மளை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி நடத்த விரும்புகிறார். அது என்ன வசனம் என்றால், ஏசாயா புஸ்தகத்திலே 58ஆம் அதிகாரம் அதிலே 11வது வசனத்தை நான் வாசி கேட்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். என் அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம், இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் தேவன் உங்களை எப்படி நடத்துவாராம்? நித்தமும் நடத்துவார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் சில மனுஷன் நடத்துகிறான், சில மனுஷர்களை பிசாசு நடத்தி கொண்டிருக்கிறது, சில மனுஷர்களை அவருடைய படிப்பும் அவருடைய திறமைகளும் ஞானம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனா இந்த நாட்கள்ல ஒரு மனுஷனை தேவன் நடத்த ஆரம்பிச்சுட்டா அவனுடைய வாழ்க்கையில திருப்தியை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு மனுஷனை ஆண்டவராக இயேசு நடத்த ஆரம்பிச்சுட்டாருன்னா அவனுடைய வாழ்க்கையில ஒரு குறையும் வராது, அவர்கள் திருப்தியா இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்துல 40 ஆண்டுகளாக தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பகலில் மேகஸ்தம்பமாகும், இரவில் அக்னிஸ்தம்பமாக இருந்து தேவன் நடத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, தம்முடைய ஜனங்களை நடத்துவதில் தேவன் அருமையாமல அக்கறை உள்ளவராக இருந்தார், பொறுப்புள்ளவராக இருந்தார். தம்முடைய ஜனங்களை எகிப்து நாட்டிலிருந்து விடுவித்து அருமையான கானான் தேசத்துக்கு கொண்டு போவதற்கு ஆண்டவர் பாருங்க அந்தந்த நேரங்களில் ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார், அந்தந்த நேரங்களிலே ஜனங்களுக்கு தண்ணியை கொடுத்தார். இப்படி அந்த ஜனங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் திருப்தியாய் தேவன் கொடுத்து அந்த வனாந்தரத்தில் தேவன் நடத்தினார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வனாந்தரத்தில் ஒன்றுமில்லாத இடத்துல, வறட்சியான இடத்துல தம்முடைய ஜனங்களை ஆண்டவராக தேவன் 40 ஆண்டுகள் நடத்தினாருன்னு சொன்னால், இன்றைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் நடத்த மாட்டாரா? ஹல்லேலூயா. எப்போ நடத்துறாராம்? ஒரு வருஷம் அல்ல, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. வேதம் சொல்லுது, நித்தமும் உன்னை தேவன் நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேத வசனத்தை நீங்கள் திக தரிசனமாக எடுத்துக்கொள்ளலாம். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த மாதம் முழுதும் ஆண்டவர் உங்களை நித்தமும் நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இந்த மாசத்தை எப்படி கடக்க போறேன்னு தெரியல, இந்த மாசத்துல நிறைய தேவைகளோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், இந்த மாசத்துல எனக்கு நிறைய காரியங்கள் செய்யணும்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு உட்கார்ந்து இருக்கலாம். அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவர் சாதாரண தேவன் அல்ல, உங்களை அருமையை திருப்திப்படுத்துகிற தேவன் சாதாரண ஆண்டவர் அல்ல. நல்ல கவனிங்க, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் அவர், உங்களை என்னை உண்டாக்கின படைத்த தேவன் அவர். ஆகவே அந்த தேவனாகிய ஆண்டவராக இயேசுவானவர் உங்களை என்னையும் நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார்.
எப்படி நடத்துவாராம்? நித்தமும் அவர் நடத்துவார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பாருங்க, அவர் தம்முடைய ஜனங்களாக இருந்தபடினால ஆண்டவர் நேர்த்தியாய் 40 ஆண்டுகள் நடத்தினார். அப்படி நடத்தி கொண்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அருமையா அவர்களுக்கு எதிராக ஒரு செங்கடல் குறுக்க நிற்கிறது. செங்கடல் குறுக்க நிற்கிறத பார்த்து ஜனங்கள் பயந்தார்கள், திகைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், தம்முடைய ஜனங்களை கர்த்தர் நடத்துகிறார் என்ற காரியத்தை உறுதிப்படுத்துவதற்கு அந்த செங்கடலை ஆண்டவர் 2ஆக பிளந்து ஜனங்களை அதன் வழியா நடத்தி சென்றார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு மனசுல ஒரு சந்தேகம் இருக்கலாம். தேவன் தான் என்னை நடத்துறாரா? ஆண்டவர் தான் என் ஊழியத்துல முன்னேற்ற பாதையில கொண்டு போகிறாரா? ஆண்டவர் தான் இந்த ஊழியத்தை எனக்கு தந்தாரா? அல்லது நானே இந்த ஊழியத்துக்கு வந்து விட்டேனா? அல்லது என் சுயமாய் என்னுடைய யோசனை பிரகாரம் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேனா, இந்த தொழிலை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேனான்னு சொல்லி ஒரு வேளை குழப்பத்தில் உட்கார்ந்து இருக்கலாம். அன்பு தேவ ஜனமே, இந்த பூமியில என்ன சம்பவம் நடந்தாலும் ஆண்டவருக்கு தெரியாம இருக்காது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலே தேவன் உங்களை நடத்துகிறார் என்பதற்கு தேவன் இந்த மாசத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை அதிசயமாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். போஷித்து தாகம் தீர்த்து அவர்களை திருப்தியாக்கி நடத்தி வந்த போது கூட செங்கடல் பார்த்த மாத்திரத்தில் ஜனங்கள் ஒரு நிமிஷத்துல திகைத்து போனார்கள். அந்த நேரத்தில் எப்படிலாம் ஜனங்கள் யோசித்திருப்பாங்க, கவனிப்போம். எப்படிலாம் சிந்திச்சிருப்பாங்க. ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி வந்திருந்தா இந்த செங்கடல் ஏன் குறுக்க நிற்கணும்? இப்போ கடலுக்குள்ள போனாலும் செத்துருவோம், பின்னாடி பார்வோன் ராஜா படையோடு வந்து கொண்டிருக்கிறான், பின்னாடி போனால் நாம் சாகணும் அப்படின்னு சொல்லி அநேகர் பலவிதமான குழப்பத்துல இருந்த அந்த சமயமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆனாலும் தேவன், நான் தான் உங்களை வழிநடத்தி வருகிறேன், நான் தான் உங்களை போஷித்தேன், நான் தான் உங்களை காப்பாற்றி இதுவரைக்கும் வந்தேன், இனியும் உங்களை காப்பாற்றுவேன், நானும் நடத்தி கொண்டிருக்கிறேன் சொல்லி அந்த வார்த்தை உறுதிப்படுத்துவதற்கு ஆண்டவர் மோசையை கொண்டு செங்கடலை பிளக்க வைத்தார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, இந்த 1ஆம் நாளிலே, இந்த புதிய மாதத்திலே தேவன் தான் உங்க வாழ்க்கையில இந்த பிசினஸ் கொடுத்தார். தேவன் தான் உங்க வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார். தேவன் தான் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டு வருகிறார். ஆண்டவர் தான் ஊழியத்தை கொடுத்தார். ஆண்டவர் தான் ஊழியத்தை கொண்டு அழைச்சார் என்பதற்கு இந்த மாசத்துல ஒரு அடையாளத்தை, அற்புதத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள் எப்படி நடத்துவாராம். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 36ஆம் சங்கீதத்திலே நீங்கள் 8வது வசனத்தை பாருங்கள். ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால உங்களை திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆலயத்தில் உள்ள சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால உங்களை ஆண்டவர் திருப்தி ஆக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி வறட்சியான மகா வறட்சியான நேரங்களிலே உன்னை திருப்தி ஆக்குவார். ஏசாயா சொன்னது போல அருமையால எப்படிப்பட்ட எதிலே திருப்தி ஆக்குவார்ன்னு சொன்னால் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆலயத்தில் என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது? அப்பாவுடைய கிருபை இருக்குது, சமாதானம் இருக்குது, தேற்றப்படுகிறோம், அநேக சுகம் இருக்கிறது, விடுதலை உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இது எப்படிப்பட்ட நிறைய ஆசீர்வாதம் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அண்ணால் துக்கமா இருக்கும்போது ஆலயத்துக்குள்ள போய் ஜெபம் பண்ணால் அவள் துக்கம் நீங்கட்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுபோல ஆலயத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, அநேக குடும்பங்களிலே நிம்மதி இல்லை, அநேக குடும்பங்களே சண்டையை சச்சரவை பார்க்கிறோம். இந்த மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இனி இந்த மாதத்துல ஆண்டவர் உங்க குடும்பத்துல சண்டை சச்சரவு இருக்காது, ஒரு தேவ சமாதானத்தினால் கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. ஆலயத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால் உங்க குடும்பத்தையும் உங்களையும் கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். ஏனென்றால் உங்களை நடத்துகிறவர் இந்த மாசத்துல நித்தமும் நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடத்துவார்னு வாக்கு கொடுக்கிறார். தைரியமா இருங்க அன்பு தேவ ஜனமே. அது மாத்திரமல்ல, தேவன் நம்மளை நடத்த வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? தேவன் நம்ம நடத்த வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்?
குடும்பங்களில மகிழ்ச்சி, குடும்பத்தில் சமாதானம் வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், தினமும் காலையில் எழும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையை நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பாவுடைய கிருபையை நீங்கள் கேட்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகத்துல அருமையா 90ஆம் சங்கீதத்துல நீங்க 14 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க மோசே எப்படியா ஜபிக்கிறார் பாருங்க. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையினால் திருப்தியாக்கும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே அழகா ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் முழுதும், ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கணும் ஆண்டவரே. வாழ்நாள் முழுவதும் நாங்கள் சமாதானமா இருக்கணும் ஆண்டவரே. வாழ்நாள் முழுவதும் நாங்கள் சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவரே. அதற்கு உங்க கிருபை நாங்கள் தேவன் சொல்லி கிருபைக்காக அவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாசத்துல நீங்க இந்த தேவை, அந்த தேவை, பணம் தேவை, பொருள் தேவை, இதெல்லாம் நீங்க ஜெபிக்கிறதை விட கிருபைக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா. இது கிருபையை கேட்கிற மாசம் இது. அதனால கிருபையை மட்டும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவருடைய கிருபை இருந்தா போதும். அந்த கிருபை உங்களை பாதுகாக்கும். ஆண்டவருடைய கிருபை உங்களை ரட்சிக்கும். ஆண்டவருடைய கிருபை உங்களை போஷிக்கும். ஆண்டவருடைய கிருபை உங்களை பாதுகாக்கும். ஆண்டவருடைய கிருபை உன்னை மேன்மைப்படுத்தும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆகவே இந்த கிருபையை மோசே கேட்டார். இந்த கிருபையால் எங்களை திருப்தியாக்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ கிருபையால் திருப்தியாக்கும் ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருடைய கிருபையால் திருப்தியாக்கப்படும் பொழுது அவனுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய கிருபை அப்படிப்பட்ட பெரிய தயவுள்ள அது கிருபை. கர்த்தருக்கு ஒரு மனுஷனுக்கு ஆண்டவருடைய கிருபை இருக்குமானால் அவன் எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் அந்த கிருபையானது அவனை உயரத்திலே தூக்கி வைக்கும். அந்த கிருபையானது அவனை பாதுகாக்கும். சகல தீமையிலிருந்து அந்த கிருபை அவனை தப்பி வைத்து காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஆகவே நாட்களிலே இந்த மாசத்துல டெய்லி அப்பாவோட கிருபையை கேளுங்க. டெய்லி ஆண்டவருடைய கிருபையை கேளுங்க. ஆமா, சங்கீதத்துல வாசிக்கிற அருமையாளர்களே, உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோயெல்லாம் குணமாக்கி உன்னை அழிவுக்கு விலக்கு மீட்டு கிருபையினால் நன்மையினாலும் அவர் திருப்தியாக்குறவர், முடிசூட்டுகிறவர் சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 103ஆம் சங்கீதத்தில் ஆகவே அருமையா தேவ பிள்ளைகளே, தினமும் காலையிலுமே தாவீதை போல கிருபைக்காய் காத்திருங்கள். இந்த மாசம் கிருபை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படி ஆண்டவருடைய கிருபை உங்களை தேடி வரும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், ஆண்டவர் நித்தமும் நடத்த ஆரம்பிச்சிருவார். ஆமா, தேவன் எங்க இருக்கிறார், அங்க தேவ கிருபை அங்க இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. தேவ கிருபை எங்க இருக்குதோ அங்க தேவன் இருப்பார். ஆகவே ஒருபோதும் கவலைப்படாதீங்க. இந்த ஏப்ரல் மாசத்துல ஆண்டவர் குறைகளை நிறைவாய் மாற்றி உங்களை திருப்திப்படுத்தி நித்தமும் நடத்துவார். என்றால் நடத்துகிறவர் யார் என்று சொன்னால் சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர். ஹல்லேலூயா. சகலத்தின் செய்கிற ஒரு தேவன். விசுவாசத்தை விட்டுறாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, ஜெப நேரத்தை அதிகமாக்குங்க. ஆண்டவருக்காய் காலையில முழங்கால நில்லுங்க. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். செபிப்போம். கண்களை மூடி. நல்ல பிதாவே, நல்ல விளைக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த 1ஆம் தேதி 4வது மாதத்துல எங்களை கிருபையா தேவன் கூட்டி சேர்த்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாசத்துல ஆண்டவரே எங்களை மனுஷன் நடத்தாதபடிக்கு, சத்துரு நடத்தாதபடிக்கு நீங்க எங்களோடு கூட இருந்த நித்தம் நடத்துவீர் வாக்கு கொடுத்திருக்கிறேன். அப்படி நடத்துவீராக ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த மாசத்துடைய அநேக தேவைகளோடு, அநேக வாஞ்சியோடு, அநேக காரியத்தோடு என் பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். இந்த மாசத்துல இப்படியெல்லாம் செய்யலன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறார்கள். நாட்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். யார் வாழ்க்கையெல்லாம் நிறைவே காணாதபடிக்கு இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஜீவியத்திலும் ஆண்டவர் பிசினஸ்ல படிப்பிலும் ஒரு நிறைவை கத்தர் கொடுத்து ஒரு திருப்திப்படுத்தி உடைய பிள்ளைகள் நடத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. எப்படி அந்த வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் திருப்திப்படுத்தி நடத்தினீரோ அதுபோல ஜனங்கள் நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஏசாயா சொன்னது போல கர்த்தாவே, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஜனங்களை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு வற்றாத நீரூற்றாக ஆண்டவரை மாற்றுங்க. கர்த்தர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.